நேற்று ஒரு கூட்டத்தில் எடப்பாடி பேசுறாரு, எங்க ஆட்சியில முழுமையாக நாங்க வியாபாரிகளை வியாபாரம் செய்ய நான் எந்த தொந்தரவும் பண்ணலன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. சாத்தாங்குளத்துல ஜெயராஜ் பெனிக்ஸ்னு ஒரு வியாபாரிகள் அடிச்சே கொண்டாங்க. எதுக்கு அடிச்சு கொண்டாங்க? 7 மணிக்கு மேல கடை திறந்து வச்சுட்டாருன்னு. அதெல்லாம் மறந்து போனாங்க மக்கள் நினைக்கிறாங்க. அதே போல நம்ம ஊர்ல 9 ஆயிட்டாலே கடை அடைக்கணும். சால்னா இருந்தாலும் காவல்துறையினர் தெருவில் தூக்கி கொட்டுவாங்க, பொரோட்டா வள்ளி வீசுவாங்க. கடையடை யோசிக்க. திரேஸ்புரம் பஜார் எப்படி இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு அடக்குமுறை. எந்த பஜார்லயும் கடை 9 மணிக்கு மேல திறக்க முடியாது. ஆனா எங்க தளபதி கொரோனா நேரம் ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன சொன்னாருன்னா, இப்ப 24 மணி நேரமும் தொழில் செய்யலாம், பாதுகாப்பா இருக்குது, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு, எவ்வளவு நேரம் நீங்க தொழில் செய்யலாம், உழைக்கும் மக்களுக்கு தடையே கிடையாது, எவ்வளவு நாள் நீங்க கடையை திறந்து வைக்கலான்னு இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்கு. இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சு விடுது. ஆனா எடப்பாடி இன்னைக்கு பொய்யா பேசிட்டு இருக்காரு. முந்தா நாள் ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்காரு, நாங்க அப்படி வச்சு எல்லாமே ஆகவே செஞ்சது எல்லாமே தலையாற்ற வேலை மட்டும்தான். தன்னுடைய வீட்டு கஜானாவை நிரப்பினாரு, சசிகலா அம்மாவை எட்டி உதைச்சாரு, தனக்கு ஒரு துரோகம் செஞ்சாரு, அதிமுக கைப்பற்றினாரு. இன்னைக்கும் தலையாட்டிட்டு இருக்கிறாரு. ஒன்றிய அரசுக்கு, பாஜக அரசுக்கு தலையாட்டிட்டு உள்ளே நையான்னு சொல்றாரு. ஒரே ஒரு ரைடு வச்சாங்க அவருடைய சம்பந்தக்கார வீட்டுல, 765 கோடி கைப்பற்றப்பட்டது என்னன்னு ரைடு சொல்ல வச்சாங்க. உடனடியே என்னாச்சு? கூட்டணின்னு உடனே டெல்லிக்கு போனாரு, கூட்டணி போட்டு வந்துட்டாரு எடப்பாடி. ஆகவே நீங்க தமிழ்நாட்டை அடகு வைக்கிறவங்க. ஆனா எங்களுடைய தலைவர் அப்படி அல்ல. என்ன இன்னல்கள், அச்சுறுத்தல்கள், அமைச்சர்களுக்கு என்ன அச்சுறுத்தல் என்ன வந்தாலும் சரி, நீங்க என்ன இடைஞ்சல் கொடுத்தாலும் உறுதியா இருப்போம். நாங்க கொள்கை கோட்பாடோட இருப்போம். எங்களுக்கு நோக்கம்